ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். நீர் அதிகாரம் என்கின்ற ஒரு சிறப்பான புத்தகத்தை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தந்து ஒரு நீர் அதிகாரியாக இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் அன்பிற்கினிய வெண்ணிலா மேடம் அவர்களே. ஏன்னா ஜூலையில் ஃபெட்னா மாநாடு அமெரிக்காவில் நடந்தது, வட அமெரிக்க தமிழ் பேரவை அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பு. அதுக்கு மேடம் வந்திருந்தாங்க, நானும் அதில் பேச போயிருந்தேன். நாங்கள் ஒரே மேடையில் பேசியிருந்தோம். 2 நாள் அங்கே இருந்தோம். அப்போது வேலு நாச்சியாருடைய வாழ்க்கை வரலாறு இங்கேருந்து வந்தவங்க நாடகமாக நடித்தாங்க, ஒரு பெண்கள் அமைப்பு. முடிச்சு வரும்போது வேலு நாச்சியார் அந்த கிரீடம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கையில் கொண்டு வந்தாங்க. அதை நான் வாங்கி மேடத்துக்கு அதை அணிவிச்சு, இன்று முதல் நீங்கள் நீர் அதிகாரி என்று அன்போடு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படமும் எடுத்து அவங்களுக்கு நான் அனுப்பினேன். ஏன்னால் இன்றைக்கு ஒரு பெண் எழுத்தாளர் இவ்வளவு சிறப்பாக ஒரு அருமையான ஒரு எழுத்தை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறார்கள். அதுவும் நம்ம தெற்கத்தி மண்ணில் வாழ்ந்த பெண்ணிக்கு கூடிய வரலாறு, நம்முடைய முல்லை பெரியாருடைய வரலாறை அவ்வளவு சிறப்பாக தொகுத்து வழங்கி தந்திருக்கிற வெண்ணிலா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டலை விருதுநகர் மண் தர வேண்டும். அவங்க இங்க வந்ததற்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அழகான ஒரு குழந்தை இலக்கியத்தை இங்கே தந்த நம்முடைய அன்பிற்கினிய ஹைக்கூ கவிஞர், அவரே ஒரு குழந்தையா மாறிட்டார். ஒரு குழந்தையே இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லுவாங்களே மீச வச்ச குழந்தையப்பா அப்படின்னு, அது மாதிரி அவர் ஒரு மீச வச்ச குழந்தை. ரொம்ப அழகா அந்த 2 கதைகளும் இனிமே எங்க மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. இனிமே மற்ற மேடைகளுக்கு போகும்போது எங்களுக்கு பேசுறதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கிறீங்க. முருகேஷ் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக வழங்கி, அவர் சொன்னதாக நான் ஒரு வார்த்தை படித்தேன். சுவாசிக்கிற குழந்தைகள் வாழும், வாசிக்கிற குழந்தைகள் மட்டுமே வளரும் என்று அவர் சொன்னதாக ஒரு வாசகம் படித்தேன். அப்படி ஒரு அற்புதமான குழந்தைகளுக்காகவே எழுதி கொண்டிருக்கிற ஒரு நல்ல எழுத்தாளர். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கங்களில் நான் கலந்து கொண்டு எங்க பகுதியில் இருக்கிற நிறைய பெரியவர்களுக்கு கையெழுத்து போட நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த பட்டா படி சிட்டா இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். துளிர்லாம் நாங்கள் எல்லாருக்கும் வாசிச்சு காட்டியிருக்கிறோம். ஸ்லேட்டில் அவங்க பேரெல்லாம் எழுத வச்சிருக்கிறோம். நிறைய சொலவடைகள் விடுதலைகள் எல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கிற மனிதர்கள்ட்ட இருந்து நாங்கள் எழுதி ஆயிரக்கணக்கில் எழுதி கொடுத்துருக்குறோம். அப்படி என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாகத்தில் என்னோடு தொடர்பு கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் இந்த மேடையிலே இந்த இடத்துல இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே நாம ஒரு மண்ணின் மகளாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அழகான உணர்வை எனக்கு தந்திருக்கிறது. ஏன்னா சென்னையில் ஒரு கலெக்டருக்கு சிலையே வச்சிருக்கிறாங்க. சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற கலெக்டருக்கு, வெள்ளக்கார கலெக்டருக்கு சிலையே இருக்கிறது. குதிரையில் அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலையே இருக்கிறது. ஏன்னா அவர் ஆங்கில ஆட்சியை சேர்ந்த கலெக்டர் என்றாலும் கூட தர்மபுரி சேலம் மாவட்டங்கள்ல அந்த பின்தங்கிய பகுதியில் வாழ்ந்த அந்த மக்களுடைய குறைகளை நேரில் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பூரா நேரில் சென்று தீர்த்து வைத்தவர் என்பதால் அவர் மறைந்த பிறகு மக்களே காசு போட்டு செஞ்சு வச்ச ஒரு சிலை, ஒரு கலெக்டருக்கு சென்னையில் சிலை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல, நம்ம மக்கள் மனசுல அவர் இடம்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தால் எல்லீசன் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருக்கிறார், சென்னை மாகாணத்துல கலெக்டரா இருந்திருக்கிறார். அவருடைய பேர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ஆனா அவர் தமிழ் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை எல்லீசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார். இன்னைக்கும் சென்னையில எல்லிஸ் ரோடு, மதுரையில எல்லிஸ் நகர்லாம் இருக்குன்னா அவருடைய நினைவாகத்தான் அது இருக்கிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். திருவள்ளுவருடைய உருவம் பொறித்த தங்க நாணயத்தை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். திருக்குறள் படித்த காரணத்தினால் ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படிங்கிற உணர்வோடு 27 கிணறுகளை அவர் சென்னையில வெட்டி அந்த மக்களுக்கு பயனாக கொடுத்து தமிழ்ல கல்வெட்டு செய்திருக்கிறார் என்றால் ஒரு ஆளுமையில் உள்ளவர்கள் மொழி பற்றும் அந்த மண்ணின் மேல் அந்த மக்கள் மேல் பாசம் கொண்டவர்களாகவும் இருந்தால் அவர்கள் காலத்தை தாண்டியும் மக்கள் நினைவில் நிற்பார்கள் என்கின்ற அந்த 2 கலெக்டரை போல நம்ம கலெக்டரும் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கிறார். அதுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகங்கள் ஏன் வாங்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முருகேஷ் சார் ரொம்ப அழகா சொன்னார். இந்த புத்தகம் ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு மிக நீண்ட உழைப்பு இருக்கிறது, ஒரு மிக நீண்ட பயணம் இருக்கிறது. உதாரணமா நீரதிகாரம் புக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே நம்மள மாதிரி அவங்க புத்தகம் எழுதல. அதுல பெண்ணிக்குக்க பற்றி அவர்கள் ஆய்வு செய்வதற்கு இங்கிலாந்துக்கே போய் அவர் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் தரவுகளை சேகரித்து அதையெல்லாம் ஒண்ணு திரட்டி முல்லை பெரியாறு அணை இருந்த இடத்துக்கெல்லாம் எப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த தகவல்களை திரட்டுவது எவ்வளவு கஷ்டம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை சாயங்காலம் உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க?
ஒருத்தர் இட்லி மீங்க, ஒருத்தங்க தோசை மீங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க அன்னைக்கு நாங்கள் வீட்டிலே சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டோம் பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் நம் வீட்டில் என்ன நடந்தது என்பதே நம்ம யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த மண்ணில் நடந்ததையும் அந்த வெளிநாட்டு மண்ணில் இருந்து கிடைத்த விஷயங்களையும் ஒன்று சேர்த்து 120 அத்தியாயத்துக்கு மேல அவங்க கடும் உழைப்பு தான் அந்த எழுத்துக்களாக நம்முடைய கையில் இன்றைக்கு தவழ்கிறது என்றால் அது பேனா மையில் அவங்களுடைய வியர்வை மை. ஒவ்வொரு எழுத்தாளருடைய எழுத்துக்கு பின்னாடும் ஒரு கடினமான உழைப்பு இருக்கிறது. நம்ம ஆனா ரொம்ப அசால்ட்டா அந்த புத்தகத்தை அப்படி பார்த்து கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கும் போது ஒரு எழுத்தாளரை உங்கள் நேசத்துக்கு உரியவர்களாக, உங்கள் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாக மாற்றுகிறீர்கள் என்கின்ற அர்த்தம். அதனால தயவு செஞ்சு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவங்க நல்ல புத்தகங்களை ஒரு 1000 ரூபாய்க்காவது நீங்க வாங்க வேண்டும் என்று ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க எல்லாத்துலயும் கணக்கா இருப்பீங்கன்னு தெரியும். அதனால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல்ல சாப்பிட போனனாலே தாராளமா 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆயிடுது. குழந்தைகளுக்கு பிறந்த நாளைக்கு இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்தா 3000 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த குழந்தையும் ட்ரெஸ் எடுப்பதே இல்லை. டூர் அப்படின்னு கிளம்பிட்டா 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவோ தேவையில்லாத செலவுகளை செய்கிறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு நம் குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல எண்ணங்களை சேமிக்கிற விஷயமாக இந்த புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும். அந்த எழுத்தாளரை நமக்கு நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும். அவர் தலைமை உரை சொன்னார் பாத்தீங்களா, எனக்கு பிடித்த தோழிகளையும் எனக்கு பிடித்த காதலிகளையும் எனக்கு கடைசி நேரத்துல எனக்கு மேலாடையாக போர்த்துங்கள் அப்படின்னா பாருங்க. அதை வாழும் போதே நம்ம போர்த்திக்கலாம். யாரும் தடை சொல்ல போறா? நமக்கு பிடித்த எழுத்தாளருடைய புத்தகத்தை நம்ம நெஞ்சில் வைத்து படித்து படுத்து தூங்கினால் யாரும் தடை சொல்ல போவதில்லை. அதனால நெருக்கமான நண்பர்களாக இந்த புத்தகங்களை ஆக்கி கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் அந்த எழுத்துக்கு பின்னால் எவ்வளவோ கடினமான பாதைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள். உவமை கவிஞர் சுரதா அவங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாரதியை ரொம்ப பிடிச்சதுனால கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டாரோ, அது மாதிரி பாரதிதாசனை ரொம்ப நேசித்த காரணத்தினாலேயே கனக சுப்புரத்தினத்தின் தாசன் அப்படின்னு சுரதா அப்படின்னு தன் பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். அவருக்கு பாரதிதாசனை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் எப்படியாவது சந்தித்திட வேண்டும் நினைக்கிறாரு. அவர் கையில காசே இல்லை. இப்ப சுரதா என்ன செய்கிறார், அவங்க அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு கொடுத்து அந்த காசை கலெக்ட் பண்ணி பஸ் பிடிச்சு பாண்டிச்சேரி போய் பாரதிதாசனை பார்த்திருக்கிறார் என்றால் ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த எழுத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு பெரிய வரலாறு. புதுமை பித்தன் அவர் மனைவிக்கு எழுதின கடிதம், ஒரு வாசகம் படிச்சா நமக்கு அப்படியே அதிர்வா இருக்கும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடுறார், கமலா நீ வெத்தலை பாக்கு போட பழகிக்கொள், வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள் கமலா. ஏனென்றால் நாம் சாப்பாடு இல்லாவிட்டாலும், நமக்கு உணவே கிடைக்காவிட்டாலும், சாப்பிடுவதற்கு நமக்கு வசதியே இல்லாவிட்டாலும் வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நாம் நன்றாக சாப்பிட்டு விட்டோம் என்று நம்புவார்கள். வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இந்த தமிழ் மண்ணில் எழுத்தாளர்கள் இந்த மொழியை, இந்த மக்களை நேசித்து எழுதியிருக்கிறார்கள். தன் வாழ்க்கையை தொலைத்து கூட எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள். நமக்காக தான் அவங்க எழுதினாங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம்?